ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் அண்ட் பானகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பானகம் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமாக வந்த ஒரு ரெசிபிங்க. அது ரொம்ப காலத்துல இருந்தே இருக்குது. ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வெயில் காலத்தை சமாளிக்கக்கூடிய இந்த 2 ஜூஸும் அருமையாக எப்படி செய்யலான்னு வீட்டில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதலாவதாக பானகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 4 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையோட அளவு உங்கள் இனிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி இது போல் 1க்கு 2 தட்டி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நீங்கள் பேஸ்ட்டாக சேர்த்துடக்கூடாதுங்க. இது போல் 1-2 தான் தட்டி சேர்க்கணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை ஒரு 2-3 இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு புதினா இலைகள் 2-3 இலைகள், அப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அதனுடைய சாறை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். விதைகள் எல்லாம் நீக்கிட்டு இது போல் லெமனோட சாறு மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அதுக்கு பிறகு ஒரு பிஞ்ச் அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா லெமனை சின்னதாக ஒரு 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு ஃப்ளேவருக்காக அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வச்சு நல்லா ஆற்றி விட்டுலாங்க. அப்போ தான் அதனுடைய இஞ்சியோட காரம் இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் கிடைக்குங்க. இது போல் டம்ளர் வச்சு நல்லா ஆற்றி விட்டுலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்ட்டா இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம். அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் குடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் புதினா போட்ட ஒரு ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது போல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இது போல் லெமனோட சாறு மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே புழிஞ்சு லெமன் ஜூஸ் செய்கிறத விட இது போல் மிக்ஸி ஜாரில் அடிச்சிட்டு செய்யும்போது அது வந்து ஒரு சர்பத்து டேஸ்ட்டில் வருங்க. நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 2 கொத்து அளவு புதினா இலை சேர்த்துக்கலாங்க. புதினா இலை சேர்க்கறதுனால ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ நாம் இனிப்புக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க. 4 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக தூளுப்பு சேர்த்துக்கலாங்க. தூளுப்போட அளவு ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் இருந்தால் போதும். இதை இப்படியே நீங்கள் மூடி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிதட்டம் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க. ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இது வெயில் காலங்களில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்கள் கடைகளில் போய் ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷான லெமன் புதினா போட்ட ஜூஸும் அதுக்கப்புறமா இந்த டேஸ்டியான பானகமும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய ஜூஸ் ரெசிபீஸ், ஐஸ்கிரீம் ரெசிபீஸ், குழம்பு வகை, சட்னி வகையான ரெசிபீஸ், பிரியாணி ரெசிபீஸ் அப்படின்னு நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.